இப்போ நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறமான்றத நம்ம எப்பவுமே செக் பண்ணுவோம். அதாவது ஒரு புது முயற்சி செய்யும்போது அதில் முன்னேற்றம் இருக்கா இல்லையான்றதை நம்ம அசஸ் பண்ணுவோம். ஒரு தொழில் மாதிரியான இடங்களில் நம்ம பணம் வளருதா, இன்கம் வளருதான்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதே என் மைண்ட் செட்டில் மாறுறேன்னா, நான் ஒரு ரிச்சஸ்ட் பர்சனாக மாறணும்னு நினைக்கிறேன், எனக்கு பண அளவில் உயர்வு வரணும்னு நினைக்கிறேன்னா, அதை எடுத்த உடனே போய் எனக்கு இன்கம் எவ்வளோ வருது, எனக்கு அது எப்படி லைஃப் மாறுதுன்னு அதை வச்சு கெஸ் பண்ண முடியாது. அப்போ முக்கியமாக நம்ம மைண்ட் செட்டில் எப்படி மாற்றங்கள் வருதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போது ஈர்ப்பு விதி மாதிரியான பயிற்சிகள் பயன்படுத்தும் போது நமக்கு டெவலப்மெண்ட்ன்றது எடுத்த உடனே அடுத்த நாளே அந்த மேஜிக் நடக்குமானா இல்லை, அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் தான் உள்ளே போயிட்டுருக்கும். முதல்ல என்ன தரவில் நீங்கள் மாறுவீங்க, அப்போ ரியாலிட்டியில் சில ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க, அந்த ஆக்ஷன்ஸ் உங்கள் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை காமிக்கும். இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ரிச் மைண்ட் செட்டோட நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரிச் மைண்ட் செட் மாறிட்டுருக்கா, நடந்துகிட்ருக்கா, அதுக்கான ப்ரிப்ரேஷன் நீங்கள் இருக்கீங்களா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு பிகம் ரிச், அதுதான் இந்த வீடியோவோட ஐடியா. ரிச் மைண்ட் செட் அப்படின்றது ஜஸ்ட் எங்கிட்ட நிறையா பணம் இருக்கிற மாதிரியும், நான் ஒரு லக்ஸரியான லைஃப்பை வாழ்கிற மாதிரியும் ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ணுறோம், இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு, பெரிய வாழ்க்கையை பற்றி நம்ம எழுதி பார்க்குறோம், யோசித்து பார்க்குறோம், அப்போ எனக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், அப்புறம் அந்த இடத்துக்கு போயிடுவேனாலும் அப்படி கிடையாது. ரிச் மைண்ட் செட்டுன்றது நீங்கள் ஒரு ப்ராக்டிஸாக பண்ணும்போது உங்களுக்குள்ள ஆழமாக நிறையா கருத்துக்கள், அதாவது பணம் சார்ந்த கருத்துக்களை மாற்றணும். அப்போது இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் உணர முடியாது. காரணம் என்னென்னா, இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அந்த நிலையிலிருந்து இப்படி தான் ரிச் மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் ஒரு கைடன்ஸ் மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1% கிளப் மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் அதை கரெக்டாக பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த சயின்ஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா, மேபி நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இன்னும் வேகமாக பயிற்சிகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்தை அடைவீங்க. ரிச்சுன்றது வெறும் பணம் மட்டும் கிடையாது, அது மைண்ட் செட்லேயே மாறணுன்றது தான் நான் 1% கிளப் நிறையா பேசியிருப்பேன். நம்ம சேனலில் மணி மைண்ட் செட் பற்றி பேசும்போது நான் சொல்லியிருப்பேன். அப்போது ஒரு மைண்ட் செட் லெவலில் என்னென்ன சயின்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது தான் இங்கே பேச போகிறோம். முதல் விஷயம், நீங்கள் இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும்போது, அதாவது டு பிகம் ரிச் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் உங்கள் இலக்குகளை பெரிய அளவுக்கு வச்சுக்கிட்டு தற்காலிக வாழ்க்கையிலேருந்து நீங்கள் விலக முயற்சி பண்ணும்போது நடக்கிற முதல் விஷயம் அப்படின்றது, யூ வில் பி அலோன். நீங்கள் தனிமைப்படுத்திப்பீங்க, இல்லை தனிமைப்படப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் சொசைட்டியோட பொருந்த மாட்டீங்க, உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் கூட இருக்கிற ஆட்களோட பொருந்தாது. அப்போது ஆப்வியஸ்லி நீங்கள் ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தீங்க. இது நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறோம், நம்ம ஒரு சரௌண்டிங் வச்சுருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம், இந்த இடத்துல எல்லோரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். சடனாக நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நான் வேறு மாதிரி லைஃப்பை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்கள் செயல்பாடுகள் மாறுது, ஆக்ஷன்ஸ் மாறுது, உங்கள் பிஹேவியர்ஸ் நிறையா சேஞ்சஸ் வரும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருக்கிற ஆட்களோடு நீங்கள் பொருந்த மாட்டீங்க. ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் அந்த க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒருத்தர் தனிமைப்படுவார், இல்லை தனிமைப்படுத்தப்படணும், இல்லாட்டி நீங்கள் அந்த இடத்துலேருந்து விலகணும். ஏதோ ஒரு வகையில் இப்போ இருக்கிற பீப்புள்கிட்ட இருந்தும் சுச்சுவேஷன்ஸ்லேருந்தும் நீங்கள் விலகி நிற்பீங்க, ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுவீங்க. இது சில பேர் இந்த ஒரு தனிமைக்கு பயந்தே தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, லைஃப்பை திரும்ப பழையபடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், சரௌண்டிங் வேணும், நான் இந்த ஒரு முயற்சியில் என் வாழ்க்கை இழக்கிற மாதிரி இருக்குலாம் சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தனிமை யூஸ்வலாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் அடுத்த லெவல் போகும்போது அந்த லெவலுக்கான பீப்புள் சரௌண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு மொமெண்ட்ரியாக நீங்கள் ஒரு மேபி 6 to 8 months or 1 year இந்த ஒரு ரிச் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் மாறும்போது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது தனிமையை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அது நடக்குது அப்படின்னா யூஆர் அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% யூஆர் ரைட் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம், உங்கள் க்ளோஸ் சர்க்கிளே உங்களை நம்ப மாட்டாங்க. நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் தப்புமாங்க, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற ஐடியாஸ் தப்பாக இருக்கலான்னு டவுட் பண்ணுவாங்க. அது சம்டைம்ஸ் உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கும், உங்கள் சிப்லிங்ஸாக இருக்கும், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை மாற்றிக்கணும்னு எடுக்கிற முயற்சிகளில்
நம்ம கூட இருக்கிற ரொம்ப க்ளோஸான பீப்புளே கூட நம்ம டவுட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன்னு பேசினா கூட ஒர்க் பண்ணுற கலீக்லேருந்து உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இல்லை நீ ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுது, உங்கள் லைஃப்பில் என்ன பேக்கப் இருக்குன்னு பாரு, உனக்கு இது சூட் ஆகுமான்னு பாரு, நீ இது வரைக்கும் பிஸ்னஸ் நாலேஜே இல்லை, நீ கொஞ்சம் வேலைக்கு போ, ஏதோ ஒரு வகையில் உங்களை இருக்கிற இடத்துலேயே இருக்க சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அவங்க வாழ்க்கையில் பார்த்த விஷயங்கள் அவ்வளோதான். அப்போ நம்ம ஒரு முயற்சி செய்யும்போது அவங்களுக்கு நம்ம முயற்சிகள் எதிராகவோ தப்பாவோன்னு தெரியும். அவங்கள மேலே தப்பு கிடையாது. பட் நீங்கள் வாழ்க்கையில் மாறுறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சைன். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நிறைய பேர் தடையாக வருவாங்க, நிறைய பேர் உங்களை தவிர்க்க சொல்லுவாங்க, இது சரியில்லைம்பாங்க. அது நம்ம க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். இது நடக்குது அப்படின்னா, அடிக்கடி நடக்குது அப்படின்னா டெஃபினெட்லி இது ஒரு நல்ல சைன். உங்கள் லைஃப் மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் தொடர்ந்து உங்கள் எண்ணங்களுக்கு எது சரின்னு பட்டோ அதை செய்யணும் அப்படின்றது. அடுத்தது, நீங்கள் தனிமைப்படுறது ஒரு விஷயம். உங்களை எல்லாரும் இல்லை நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுன்னு சொல்லி உங்களோட முயற்சிகளை சந்தேகப்படுறது இன்னொரு விஷயம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை எல்லாரும் ஒரு ஏலியன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீங்கள் எதையோ பார்த்து எதையோ கற்றுக்கிட்டு லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க, ரொம்ப ரேஷ்னலாக இருக்கீங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு பொருந்துற மாதிரியே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே உங்களை ரொம்ப வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறையா அவங்ககிட்ட வரும். இல்லை நீ ரொம்ப ரேஷ்னலாக போகிற, இதெல்லாம் நம்மளுடைய கல்ச்சருக்கு செட் ஆகாதும்பாங்க, இல்லை நம்மளுடைய வாழ்க்கை நிலைக்கு சூட் ஆகாது அப்படிம்பாங்க, நீ இருக்கிற இடம் எங்கே, நீ யோசிக்கிறது எப்படி இருக்குது அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் இந்த இடத்துல பொருந்தவே மாட்டீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் செய்யாத யோசிக்காத லெவலில் உங்களோட தாட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஏலியன் மாதிரி மற்றவங்களுக்கு தெரிவிங்க. நீங்கள் உங்களுடைய கரண்ட் லைஃப்லேருந்து அந்த ரிச்சஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்கு மூவ் ஆகும்போது கண்டிப்பாக நிறைய அவமானங்களை பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே ஜெயிச்சே மேலே போக முடியாதுல்ல. ஸோ அப்போ இந்த முயற்சியில் இருக்கும்போது சில தோல்விகள் நடக்கலாம். சில பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி சில சரிவுகள் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்களுமே அந்த முயற்சி பண்ணும்போது உங்கள் கான்ஷியஸ் உங்களை ஸ்லோ பண்ணும். ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் லைஃப்லேருந்து வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கான்ஷியஸ் ஸ்லோ பண்ண முயற்சி பண்ணும்போது நீங்களுமே உங்களை டவுட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போது சில அவமானங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணாங்க, சொன்னாங்க, இப்போ அதெல்லாம் தாண்டி உங்களை அவங்க சொல் சரிதானே அப்படிங்கிற மாதிரி உங்களை ஏளனப்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்கும்போது தான் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கிளியர். நீங்கள் இன்னுமே உங்களுடைய ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகிட்டீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பொருந்தாது, நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறீங்கன்றது ரொம்ப உறுதியாக நீங்கள் நம்பலாம். ஸோ அவமானங்கள் நிறையா வரும். அந்த அவமானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ நாங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கல, நான் சொல்கிற மாதிரி யோசிக்கல, அதனால தான் உனக்கு இப்படி இருக்குன்ற மாதிரி சில பேர் பேசுவாங்க. ஸோ டெஃபினட்டாக அது ஒரு பெரிய சைன். உங்கள் லைஃப் இங்கே இருக்கிற ஆட்கள்கிட்டேருந்து விலகி வேறு லெவலுக்கு போகுதுன்றது. 5வது விஷயம், நீங்கள் நிறையா உறவுகளை இழக்க வேண்டி நேரிடும். உறவுகள்னு சொல்லும்போது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்கள் நம்மளை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை விலகி போயிட மாட்டாங்க. ஆனால் நம்மளை விட்டு வெளியே இருக்கிற ஆட்கள், நண்பர்கள், மற்ற உறவுகள், உங்கள் வெல்விஷர்ஸ் கூட சம்டைம்ஸ் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த உறவுகள் விலகிறத பார்ப்பீங்க. இது 2 காரணத்துக்காக விலகும். ஒன்று, இவன் என்னை மதிக்கலை, இவன் என்னை பற்றி பெருசாக கண்டுக்கலை, எனக்கான நேரம் கொடுக்கலன்னு சில பேர் விலகுவாங்க. சில பேர் உங்கள் கூட பொருந்த மாட்டவங்க, வளர்ச்சியில் அவங்களால உங்கள் கூட நிற்க முடியாது. அப்போது ஒன்று அவங்களுக்கு உங்கள் மேலே பொறாமை வரும், இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு பெருசாக அவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க. அப்போ அந்த இடங்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி உறவுகள் பெரியது ரொம்ப நார்மல். இப்போது இந்த உறவுகளை ஒன்று சேர்த்து நினச்சி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ எனக்கு இவங்கெல்லாம் போகிறாங்க, அப்போ அவங்க எனக்கு முக்கியம்னு சொல்லி போகும்போது அந்த வளர்ச்சி நிற்கிறது, உங்கள் லெவல் அப்படியே அதே லெவலில் தங்கிடுறதெல்லாம் நடக்கும். இந்த இடத்துல எண்ட் ஆஃப் த உங்கள் பர்சனல் முடிவு தான், லைஃப் எது முக்கியம்னு நீங்கள் தான் பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வளரும்போது உங்கள் தகுதிக்கு யோசிக்காத ஆட்கள், உங்கள் தகுதி அளவுக்கு வளரும்னு நினைக்காத ஆட்கள் உங்கள் கூட பொருந்தி வர முடியாது. நீங்கள் அவங்களையெல்லாம் இழுத்துக்கிட்டுலாம் மேலே போக முடியாது. வளர்ச்சின்றது தனிப்பட்ட விஷயம். நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உதவலாமே தவிர, எங்க கூட இருக்க 4 பேர் வளரலையே, வாங்க நீங்களும் போகலான்னு கூட்டிகிட்டு போகும்போது அந்த வளர்ச்சி உங்களுக்கும் தடைப்படும். இது நம்ம இந்த இடத்துல நிறைய பேர் எமோஷ்னலாக முடிவெடுப்போம். இல்லை நான் மட்டும் வளர்ந்தேன் எப்படி, என் கூட இருக்கணும் வளரணுன்ட்டு. பட் அதுக்கு போது நீங்கள் வளருங்க. நீங்கள் வளர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கடைசி விஷயம், உங்களை எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வளர்ந்தாலும் சரி, வளர முயற்சி பண்ணிருக்கும் போதும் சரி, இல்லை உங்கள் முயற்சிகள் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் சரி, எல்லோரும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற விஷயம் உங்களை குறை சொல்லுவாங்க.
நீங்கள் பண்ணுறது எல்லாம் தப்புமாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வளரும்போது உங்கள் கூட இருந்த நண்பர்கள் உறவுகள் எல்லாமே வந்து உங்களை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பண்ணுற விஷயங்களில் தப்புகள் கண்டுபிடிப்பாங்க. இது வந்து நேராகவும் பண்ணுவாங்க, இல்லை சில நேரங்களில் நீங்கள் வளரும்போது உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்கள் காதுக்கெல்லாம் வரும். இது வந்து நார்மல். அதாவது நீ நினச்சி பாருங்களேன், இப்போ நம்ம இருக்கிற லெவலில் இருந்து ஒரு 100 மடங்கு மேலே இருக்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு நீங்கள் போக யோசிப்பீங்களா? நம்மளோட 100 மடங்கு அவங்க மேலே இருக்கிறாங்க. நம்ம லெவலில் இருந்து அவங்க எங்கேயோ இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு போவீங்க. அதே நம்ம அளவுக்கு இருக்கிற ஆட்கள், அதாவது ஃபினான்ஷியலாக சொல்கிறேன், நம்ம அளவுக்கு இருக்கிற ஆட்கள், நம்மளை விட கொஞ்சம் கீழே இருக்கிற ஆட்கள் வீட்டுக்கு நீங்கள் போகும்போது யோசிக்க மாட்டீங்க பெருசாக. உங்களுக்கு எந்த ஒரு ஹெசிடேஷன்ஸும் இருக்காது. அப்போது நீங்கள் வளரும்போது உங்கள் நண்பர்கள், உறவுகள், ஈவன் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட கண்டிப்பாக உங்களை வந்து குறை சொல்கிறதோ இல்லை அவங்களோட மனதிலிருந்து பார்க்கும்போது நீங்கள் பண்ணுற நிறையா விஷயங்கள் தப்பாகவோ தெரிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல். இது நடக்கும். இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த ரிச் லெவல் அடைவீங்க. இந்த ப்ராசஸில் வந்து நிறைய பேர் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோ இல்லை உறவுகள் சொல்கிறத கேட்டோ இல்லை அடுத்தவங்களுடைய எண்ணத்துக்கோ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு அந்த உறவுகளுக்கான அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்ம விலைக்கு எதிர்த்து வர்றது தப்பாச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் வளர்றீங்க, அந்த நபருக்கு வளர விருப்பம் இல்லை, அந்த நபருக்கு வந்து ஃபினான்ஷியலி ரிச் ஆகிற ஆசை இல்லை. அப்போ இந்த இடத்துல அவங்க வளரலன்றதுக்கு வேண்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பார்க்காம வளர்ச்சியை தேடாமல் நீங்களும் அதே லைஃப் வாழணும். அப்போது இது வந்து வளர்ச்சின்றது தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம். என் கம்யூனிட்டி வளரல அப்படின்னா நீங்கள் வளர்ந்து காப்பாற்றுங்க. என் கூட இருக்கிறவங்க வளரலன்னா நீங்கள் வளர்ந்து போய் காப்பாற்றுங்க. உங்கள் தம்பி வளரல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வளரலைன்னா நீங்கள் சரி பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை பெட்டர் பண்ணிட்டு அப்புறம் போய் அதை சரி பண்ணுங்கள். நீங்கள் அவங்க கூடயே சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுவேன், என் சரௌண்டிங்கை பேஸ் பண்ணி தான் லைஃப் வச்சுப்பேன்றது தான் வந்து காமனாக இருக்கிற அந்த சேஃப்டி மைண்ட் செட். அதுலேருந்து பிரேக் பண்ணுற ஆட்கள் மட்டும்தான் அந்த 1% லெவலுக்குலாம் வர முடியும். ஸோ நீங்கள் லைஃப்பை பெரிய அளவுக்கு மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபினான்ஷியலி வேறு லெவலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆல்ரெடினா மேபி நீங்கள் இந்த சயின்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கான்னு பாருங்கள். இதில் 1-2 சயின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த வாழ்க்கையை மாற்றத்துக்குள்ளாயிட்டீங்கன்னு அர்த்தம். சீக்கிரமாகவே உங்கள் லைஃப் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் ஃபினான்ஷியலாக உங்கள் லைஃப்பை வந்து பெட்டர் பண்ணிக்கணும், அதை வந்து ஈர்ப்பு விதி சார்ந்து பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் 1% கிளப்னு ஒரு விஷயம் பற்றி பேசியிருப்பேன் முன்னாடியே. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி.